ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின் சேம் டேபிள்ஸ்க்கு எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்குது. ஒன்று வந்து எம்ப்ளாயி ப்ரொஃபைல் டேபிள், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ இதில் வந்து ரைட் சைடு டேபிளில் இருக்கிறது லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்குது. இந்த சைடு எம்ப்ளாயி ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் இன்னர் ஜாயின் மூலிமா கம்பைன் பண்ணால் எப்படி ரிசல்ட் வரும், அவுட்டர் ஜாயின் மூலிமா கம்பைன் பண்ணால் எப்படி ரிசல்ட் வரும். ஸோ இப்படி ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு காமன் காலம் ஒன்று வேணும். அதுதான் டிபார்ட்மெண்ட் ஐடி. கிட்டத்தட்ட இது ஃபாரின் கீ தான். ஸோ இப்போ நான் எதை வச்சு கம்பைன் பண்ணுவேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேபிளோட ரோவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேபிளோட ரோவும் எப்படி கம்பைன் பண்ணுவோம்னா, அந்த காமன் காலமில் இருக்க வேல்யூ 101, இந்த 101 இங்கிட்ட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அந்த 101 வச்சு 1 அலைஸ் 101 ஹெச்ஆர் அப்படி தான் நம்ம கம்பைன் பண்ண முடியும். இப்போ இன்னர் ஜாயின் எப்படி ரியாக்ட் பண்ணும், இன்னர் ஜாயின் என்ன பண்ணுன்னா, இதில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் எதெல்லாம் அந்த டேபிள்லையும் இருக்கோ அந்த ரோஸை மட்டும் எடுத்துக்கும், ரெண்டு டேபிள்லையுமே எடுத்துக்கிட்டு அதை கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், 101 ரெண்டு டேபிள்லையும் இருக்குது, 102 ரெண்டு டேபிள்லையும் இருக்குது. ஸோ இந்த அலைஸையும் ஹெச்ஆர் அந்த ரோவையும் கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும், பாபையும் ஐடியும் கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். வந்துருச்சா? இப்போ அவுட்டர் ஜாயினில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கம்பைன் பண்ணும்போது ஐடி ரெண்டு சைடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு டேபிளில் இருக்க எல்லா ரோஸையும் எடுத்துக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அலைஸ் 101 இருக்கும், இந்த சைடு இருந்துச்சுன்னா 101 ஹெச்ஆர்னு போடும், இல்லை அப்படின்னா எம்டின்னு போட்டுரும், அதாவது நல்லுன்னு போட்டுரும். அடுத்தது பாப் 102 இருக்குது, 102 ஐடின்னு வந்துடும். சார்லி 103 இங்கே இல்லை. ஸோ அப்போ சார்லிக்கு நேராக டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேமுக்கு பதிலாக நல்லுன்னு போட்டுரும். பாருங்கள், 103 அதுக்கு நேராக நல்லுன்னு வந்துருச்சு. அதேமாரி 4 டேவிடுங்கிற இதுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியே இல்லை, ஸோ அதுவும் நல்லு. அதே மாதிரி இந்த சைடு டிபார்ட்மெண்ட்டில் 104 ஃபினான்ஸ் இருக்குது, அப்படி 104ல் யாருமே இங்கே இல்லை எம்ப்ளாயி, ஸோ அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்லுன்னு வந்துடும். ஸோ இதுதான் இன்னர் ஜாயினுக்கும் அவுட்டர் ஜாயினுக்கும் ஒரு சேம் 2 டேபிளுக்கு இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின் போட்டால் இப்படி தான் டிஃப்ரென்ஸ் வரும்.